இன்னைக்கு மார்க்கெட்ல பிகெஸ்ட் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா டாடா குரூப் ஷேர்ஸ். இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு கட்டத்தில் 1.3 லேக் crores மதிப்பை இந்த குரூப்புடைய ஷேர்ஸ் இழந்து காணப்பட்டன. இன்னைக்கு நிஃப்டியில் பிகெஸ்ட் லூசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். கிட்டத்தட்ட ட்ரெண்ட் நிஃப்டிக்குள்ளே வந்ததுலேருந்து இழந்துக்கிட்டே தான் இருக்கு நிறுவன மதிப்பை. அடுத்தபடியாக டாடா ஸ்டீல் ஒரு பெரிய லூசர், அதற்கு அடுத்தபடியாக டாடா மோட்டார்ஸ், அதுக்கு அடுத்தபடியாக டாடா கன்சியூமர். டாடா ஸ்டீல் தன்னுடைய ஃபோர்த் குவார்ட்டர் அவுட்லுக்கில் தன்னுடைய ப்ரொடக்ஷன் ட்ராப் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த அப்டேட்டில் வெளியிட்டது அந்த ஷேர் விழுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, ஓவராலாக மெட்டல்ஸில் இருக்கிற வீக் சென்டிமெண்ட் அந்த ஸ்டாக்கை இன்னைக்கு பாதிச்சுது. டாடா மோட்டார்ஸ் விழுறதுக்கு காரணம், இனி அமெரிக்காவுக்கு அவங்க ஜேஎல்ஆர்லேருந்து கார்களை ஏற்றுமதி செய்ய போவதில்லை, தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ்னால அந்த ஷேரும் விழுந்தது. இந்த குரூப்பினுடைய ஷேர்ஸில் இப்போ இருக்கக்கூடிய வீக் சென்டிமெண்ட் என்ன நடந்தால் மாறும் என்று எல்லோருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸ் வேணுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் ஃப்ளோஸ் இருந்தால் நிச்சயமாக அது ஒரு குரூப் ஷேர்ஸுக்கு நல்லதில்லை. ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகணும்னா நியூஸ் ஃப்ளோஸ் ரிவர்ஸ் ஆகணும்.